அடிக்கிற குளிருக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்று போயிட மாட்டுக்கு. பெங்களூர் வந்து அவ்வளோ கோல்டாக இருக்குது. காலைல எந்திரிக்கவே மனசு இல்லை. அந்த மாதிரி வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. ஒரு பெட்ஷீட் வந்து ஒரு 10 பெட்ஷீட் கொடுத்து இழுத்து போட்டுக்கிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா, நாங்கள் எல்லாம் வந்து பருத்தி இருக்கு இல்லையா, அதை பஞ்சில் எடுத்துகிட்டு அந்த தொல்லி மட்டும் வந்து ஒரு குவியெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருப்போம். அது இல்லாமல் வந்து மாட்டுக்கு தட்டு, அதுக்கப்புறம் வைக்கோல் இதெல்லாம் போடுறது மாடு வந்து கழிச்சு விடும் இல்லையா, சாப்பிடாம வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி ஒரு வாரமாக போட்டு வச்சுருப்போம். இந்த குளிர்மான டைமில் காலை எந்திரிச்ச உடனே அதை வந்து கொஞ்சமாக வந்து எரிய வச்சு அதில் குளிர் காஞ்சிட்டு உட்காந்துருப்போம் சுற்றியும். நாங்கள் வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது சைடில் பாட்டி வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்துப்பாங்க. அந்த குளிரோட அந்த டீலாம் குடிக்கும்போது குளிர் காணாமல் போயிடும். ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை. நம்ம காலையில் எந்திரிச்சு வேலை செய்கிறது மட்டும் தான். இங்கே வந்து நெருப்பு போட்டு குளிர்காக இருக்கிற இடமே கிடையாது. வேணா கேஸில் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வேணா பக்கத்தில் நிற்கலாம். அந்த மட்டும் தான் ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் பிறந்து வளர்ந்ததுலாம் வந்து பக்கா கிராமம் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இயற்கை சூழல் இருக்குது. அப்படியே சுற்றி மலை தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணது அப்படியே ஆப்போசிட்டு பக்கா சிட்டி பெங்களூரு. அது இல்லாமல் சுற்றி பார்த்தா எங்கேயுமே மரம் செடி கொடிலாம் இருக்காது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கம்பெனி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சாப்பாட்லேருந்து என்வாயர்மெண்ட், அதுக்கப்புறம் கிளைமேட், இந்த மாதிரி எல்லாமே வந்து பயங்கர சேஞ்சில் இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு புது வீட்டுக்கு வந்திருப்போம். இன்னும் கிளைமேட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறது பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் செஞ்ச சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வந்து ஆகிடுச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து காலைல ஸ்நாக்ஸ்க்கு வந்து பச்சை பயிர் வந்து குழம்புக்காக வச்சுருந்தேன். அதே ஸ்நாக்ஸ்க்காக போட்டு கொடுத்துட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணியாச்சு. இந்த வாழைக்காய் பொரியல் வந்து எங்கள் பாட்டி அடிக்கடி பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி வந்து தான் பண்ண சொல்லலாம் சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். பட் அவங்க வந்து சண்டே வராமல் இருந்ததுனால சரி இன்றைக்கி நாமளே பண்ணிடலாம், இல்லை செத்து போயிடும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நானே பண்ணிட்டேன். ஏதோ ஓரளவுக்கு பாட்டி மாதிரி இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இட்லி பட்டர் எதுவுமே இல்லை. அதனால் வந்து முளைக்கட்டினா வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். கூடவே வந்து கொஞ்சமாக வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வந்து கொஞ்சமாக அந்த பருப்புக்கும் செய்யும்போதே வந்து தக்காளி சட்னி வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முட்டை வந்து வேக வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சாச்சு. தேங்க்யூ, பை பாய்.